சரித்திரத்தில் ஒரு நாள் மேட்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு போனதில்லை. இன்றைக்கி அதே கதை தான். 10 மணிக்கு மேட்ச்சு 9:45 போய் ஒரு 2 டவுட்டு தான். திருப்பூரா கேரளா. நோட்டு பாயிண்ட் இப்போ வெற்றிமாறன் சார் கூட வேறு படம் பண்ணியிருக்கான். நீ இப்போ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் முடிச்ச மக்களே. இனிமேல் அந்த மாதிரி தவறான விஷயத்தை எதுவுமே பண்ணாதீங்க. நானா கேட்டேன் பேட்டிங் போறா அடிச்சு கிழிக்கிறேன் இன்னைக்கு. சரித்திரத்தில் ஒரு நாள் மேட்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு போனதில்லை. இன்றைக்கி அதே கதை தான். 10 மணிக்கு மேட்ச்சு 9:45 போய் அதிகபட்சம் எவ்வளோ நடிச்சிருக்கேன். என்னோட ஐஎஸ் கோட் சைடில் சோப் பண்ணுவேன். 40 வந்துருக்கிறேன். அதை உண்மையாக சொல்லிட்டாங்க. கேட்ச் விட்டது அழகான கேட்ச் விட்டு அது வேற ரியாக்ஷன். நானாச்சும் ரியாக்ஷன் கொடுப்பேன். அஸ்வின் என்ன தெரியுமா பண்ணுவான்? அங்கே அஸ்வின் வந்து போட்டுட்டு ரன் கொடு அன்னைக்கு வந்து போட்டு 40 ரன் கொடுத்துட்டு நான் போடல தானே சொன்னேன். போட இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. ஒரு பிளேயர் நானே சொல்றேன், எனக்கு என்னால முடியாது, நான் இன்னைக்கு போட இன்ட்ரெஸ்டே இல்லை, இங்க பாருங்க எனக்கு வந்து வேணாம் இல்லைங்கன்னு சொல்றேன். அதனால கொடுத்தா நான் 40 ரன் கொடுப்பேன்னு சொல்றேன். ஏத்துக்கிற மாதிரி 40 ரன் கொடுப்பேன்லாம் சொல்ல, அடிச்சுட்டான். எனக்கு தெரியும். ஒத்துக்கணும். அதனாலே நான் இதே மாதிரி ட்ரை பண்ணேன். காலேஜ் படிக்கும் போது என்ன திட்டானுங்கன்னு போடுறவெல்லாம் பேசுறேன். கேளு, எங்க டீம்ல என்ன திட்டானுங்கன்னு இந்த ஓவர் நான் 30 ரன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி போட்டேன். 2 விக்கெட் வந்துச்சு, அடிக்கவே இல்லை. அதாவது நான் மெனக்கிட்டு ரன் அடிச்சே ஆகணும்னு தூக்கி போட்டு கூட அப்புறம் 40 ரன் எப்படி கொடுத்தேன். 40 ரன் கொடுக்கல, 2 ஓவர் 40. 2 ஓவர் 40. இன்னொன்னு தெரியுமா, அவன் ஆஃப் செஞ்சுரி. நானாவது 40 பேட்டிங்ல இல்ல, பவுலிங்ல 50 ரன் கொடுத்தான். 5 விக்கெட் எடுத்தேன் அந்த மேட்ச்ல. சொல்லு. அன்னைக்கு வந்து பேட்ஸ்மேன் 49, இவனு 49. யார் 50 போறாங்க? அதான் ஃபர்ஸ்ட் இவன் தான் 50 போட்டான். பவுலிங்ல 50. போகாம கண்டிப்பா டிக்கெட்லாம் போட்டேன். நீ வெக்கப்படுறத பார்த்தாலே தெரியுது அது ஷூட் கிடையாது. நான் வெக்கப்படுறேன். இங்க வரா அங்க ஃபோக்கஸ். கண்டிப்பா அது சூட்டு கிடையாது, உருப்புற வேலை கிடையாது. கண்டிப்பா மச்சான் இல்ல. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அடிபட்டிருக்கோம். இது பார்த்த உடனே தெரியுது. இந்த ஸ்மைல்ஸ் வந்திருக்கு. அது ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒன்று பண்ற பத்தியா, அதுல தான் மாட்டிக்கிறேன். ஒரு 2 டவுட் தான். திருப்பூரா கேரளா? திருப்பூர்ல உங்களுக்கு ஷூட் வைக்கிறாங்களா இப்ப? இல்ல அவன் ஷூட்னு தானே சொன்னான். வாட் ஷூட்? இல்ல அவருன்னு யோசிக்கும் போதே முடிஞ்சிருச்சு. யோசிச்சு சொல்லி எப்படிடா இவ்வளவு நாள் உனக்கு வாய்ப்பு பண்ணானடா. அவன் பேரை மறக்கும் செல்வா. போனதுக்கு அப்புறம் டைரக்ட்லயே மறப்பேன். ஷார்ட் பிலிம் நடிக்க போறியா? ஷார்ட் பிலிம் டைரக்டே மறிக்கிறேன். நோட்டு பாயிண்ட் இப்போ வெற்றிமாறன் சார் கூட வேற படம் பண்ணியிருக்கான். மொதல் பந்தில் அவுட் ஆயிட்டியா, அப்புறம் எப்படி போடுவேன்? 3 கேட்ச் வேற. கண்ணாடி போட்டு 3 கேட்ச் விட்டு கேட்ச் விட மாட்டான். கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடி அந்த கண்ணாடி ஸ்பான்சர் பண்ணனே அவன் தான். அதான் முடிக்கிறான். அந்த கண்ணாடி தான் பிரச்சனை. எனக்கு உண்மை அதுதான். ஃபேக்ட். ஆமாவே இல்லையா? ஃபர்ஸ்ட் கேட்ச்ல எடுத்துக்கணும். என்ன மாதிரி இதுல ஒரு அடி வாங்கின அந்த கண்ணாடியால தான். அந்த கண்ணாடி அது ஒரு ஏழு. அந்த கண்ணாடி இருந்தா கூட நல்லா இருக்குமே. கண்ணாடி பார்த்து நினைச்சுக்க. வெல்டிங் வைப்பான்ல அந்த மாதிரி ஒரு கண்ணாடி. அது அக்வா. அக்வாமேன். A few moments later. பெட்ரோல் போட்டு வராம
இதுக்கு எத்தனை பல்க்கு தான் தான் அப்படி ஊற்றி வந்துடும். நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க ரைடு. எல்லாம் 12 மணியோட பெட்ரோல் ஊற்றி உங்களை எரிக்க எரிக்க வாங்கிருக்கியா? எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா? சரி ஆக்சுவலி என்ன நினைச்சு சொல்லுங்க. இதில் வேற அவனை எங்க பசிக்குதான் பிரெட் வாங்கிட்டு வரணுமா? செல்வா வரமும் தின்ட்டு வர மாட்டியா? நினைச்சேன் நீ இப்ப சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. விஷம் குடிச்சிட்ட. என்ன பண்ணுவ? சாவியே சாக மாட்டியா? சாவணும் குடிச்சு சாவணும். பயத்துல நீயே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கியா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா நீயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கியா? காசு இல்ல உனக்கு. பசங்கள்ட்ட காசு இல்ல. நீயே காசு கொடுத்து நீயே செலவு பண்ணி அவருக்கு இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தோணி இருக்கும். ஒண்ணும் கிடையாது, இது இந்த சொல்லி தின்றது இதுதான் அது. ஒண்ணும் கிடையாது. சில பேர் காப்பாத்துவாங்க நினைச்சா அப்படி அவங்க செத்தா சாப்பிடாது. இந்த நாய் வர கூட இல்ல, வந்து பார்க்க கூட இல்ல. எதுக்கு பார்க்கணும்னு நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன? எந்த ஊர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன? கோயம்புத்தூர்ல அட்மிட் ஆயிருக்கோம். பின்ன நாங்க எங்க இருக்கோம்? நீ தூத்துக்குடியில இருக்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஒண்ணு கோயம்புத்தூர்ல வந்து இது பண்ணிருக்கேன், இல்ல தூத்துக்குடியில பண்ணிருக்கணும். சென்னையில பண்ணா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க இருப்பீங்கன்னு பார்த்தாடா நான் மருந்து குடிச்சிட்டு செல்வா மருந்து குடிக்க போற செல்வா அப்படி சொல்ல முடியுமா? மக்களே இனிமே அந்த மாதிரி தவறான விஷயத்தை எதுவும் பண்ணாதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. இவர் வந்து சாதாரண ஆள் இல்ல. இவர் ஒரு படம் நடிச்சு, அந்த படத்தோட பேர் சொல்லுங்கன்னா 4 படம் பண்ணிருக்காரு. அதுல ஒரு படம் கூகைக்கா காக்கை லீடா பண்ணிருக்கேன். கூகைக்கா காக்கை சொல்லு சொல்லு. அங்க அங்க மெனு கவரோட ஃபுல்லாத்தி முடிச்சு சொல்லுவாங்க. நீ மட்டும் தான் சொல்ல சாப்பிடுற. பேப்பர் பிளேட் சாஸ் எல்லாமே உள்ள இருக்கு. வந்த உடனே 2-3 ரீசன் சொல்லுவான். கமெண்ட் எடுத்துக்கோ. நல்ல சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பால் அவுட் போய் கிலோமீட்டர் வந்து இப்ப அவர் மைண்ட்ல இன்னும் 10 ஓவர் எப்படி கடக்க போறேன் இவங்களை வச்சுக்கிட்டு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீ ஆடு தப்பு சொல்ல. நானு பெரிய ஹார்திக் பாண்டியா வந்தோடனே சுத்துவாரு. அடிப்பாரு. ஓடி வந்துட்டான்டா. இவரு விராட் கோலி மாதிரி ஓடி வரான்டா. அது கிட்பேக்கா இல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? அதுல நடுவில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் வீட்டுல எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடியுமா? இது டிஷர்ட் ரெடி. கழட்டிட்ட சொல்லவே இல்லை. ஒருத்தன் பேர்லாம் கட்டிட்டு அவுத்து வச்சுட்டு போல லென்ஸா கண்ணு தெரியாது. அது பாட்டி செவனே நான் பேக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. நானா கேட்டேன். பேட்டிங் போறா அடிச்சு கிழிக்கிறேன் இன்னைக்கு. எனக்கு நீ பால் எடுப்படல. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஓப்பனா கேட்டு கீப்பர் ஆயிட்டேனா அதை பிராக்டிஸ் பண்ணனா. நீ என்ன பண்ண? அவனுக்கு பவுலிங் பேட்டிங் வரல. பவுலிங் டே இல்ல. ப்ரோ ஆனா இருக்கிறது எங்க எல்லாரும் விட ரோஸ் பண்ண நீங்க தான் ப்ரோ. ஆஃப்லலாம் அந்த கேட்ச் சொல்லி போட்டீங்க போலல. ஆமா ஆமா சொன்னார். சரி வாங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகணும். வாங்க போவோம்.